Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024-25 நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான பணிகளில் தீவிரமாக இருக்கிறார். நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறுவதையொட்டி கடந்த பிப்ரவரி மாதம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தேர்தல் முடிந்து தற்போது மீண்டும் பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சியே மத்தியில் அமைந்துள்ளது. இதனை அடுத்து கூடிய விரைவில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024-25 நிதியாண்டுக்கான முழு நீள பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகக்கூடும் என்கிற எதிர்பார்ப்பு எகிரியிருக்கிறது. குறிப்பாக கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் இந்திய பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியை எட்டியுள்ளது. பணவீக்கமும் தற்போது கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜூலை 23 அல்லது 24 தேதிகளில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடும் என சொல்லப்படுகிறது. பொதுவாகவே பட்ஜெட் அறிவிப்பு என வரும்போது பெரும்பாலும் ஊதியம் பெறக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்பு என்பது வருமான வரி உச்சவரம்பு அதிகரிக்கப்படுமா என்பதுதான். அந்த வகையில் மாத சம்பளக்காரர்கள் பெறக்கூடிய பலரும் மத்திய அரசு வருமான வரி உச்சவரம்பில் மாற்றத்தை கொண்டு வருமா என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். எனவே மத்திய அரசு பழைய வரிமுறை மற்றும் புதிய வரிமுறை என 2 வரிமுறைகளை தற்போது செயல்படுத்தி வருகிறது. மக்கள் புதிய வரிமுறைக்கு மாற வேண்டும் என அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. எனவே அதனை ஊக்குவிக்கும் வகையில் புதிய வரிமுறையில் புதிதாக வருமான வரி அடுக்குகள் அறிவிக்கப்படலாம் என்று குறிப்பிட்ட அளவிலான சலுகைகளும் அறிவிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக 5 லட்சத்திற்குள் ஆண்டு வருமானம் கொண்டவர்களுக்கு இந்த பட்ஜெட்டில் நல்ல அறிவிப்பு வெளியாகக்கூடும் என தெரிகிறது. அடுத்ததாக சாமானிய மக்கள் மீதான வருமான வரிச்சுமையை குறைக்க வேண்டும் என்றுதான் மூலதன செலவினத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் தொழில் அமைப்புகள் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை கூட்டத்தில் கூட பல்வேறு தொழில் அமைப்புகளும் வருமான வரி அடுக்கில் மாற்றம் கொண்டு வர வேண்டும், உணவு பணவீக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. இந்த பட்ஜெட்டில் 8வது ஊதிய குழுவை அமைக்கும் அறிவிப்பு வெளியாகுமா என்றும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்கின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும், வருமான வரி எடுக்கும் முறையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், வருமான வரி தள்ளுபடியை அதிகரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசு ஊழியர்கள் முன்வைத்துள்ளனர். மேலும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் வசம் ஒப்படைப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும், புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், மத்திய அரசு பணிகளை வெளி நிறுவனங்களுக்கு ஒப்பந்தத்திற்கு விடும் நடைமுறையை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். ஏற்கனவே 12 தொழிலாளர் யூனியன்களைச் சேர்ந்தவர்கள் மத்திய அரசின் நிதித்துறை அமைச்சக அதிகாரிகளை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளனர். குறிப்பாக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் நாட்களை ஆண்டுக்கு 200 நாட்களாக அதிகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுள்ளனர். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.